ஹாய் மக்களே, நாம் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி நடவு செய்கிறதுக்கான அதுக்கு முன்னாடி நாத்தாங்காலில் எப்படி அந்த விதை நெல்லெல்லாம் விதைப்பு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் என்ன ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா, நாத்தாங்கால் எல்லாமே வந்துருச்சு. பட் ஆனால் அதில் பாருங்கள், நிறையா புழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்திருக்கிற நாற்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மற்ற வெயில்களுக்கு எல்லாமே இந்த நாற்றை எடுத்து நடுறதுக்கு பத்தாது, அதாவது எண்ணிக்கை பத்தாதுங்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, திரும்ப விதை நெல்லை ஒரு 20 கிலோ வாங்கிட்டு வந்து ஊற வச்சு திரும்ப இதில் விதை விதைப்பு செஞ்சுருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன நான் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன்னா, ஸோ விதை நெல் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதனோட ஈரப்பதத்தை நாம் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கணும். ஸோ அதை செக் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாப்போ விதை நெல் கரெக்டாக அதனோட விதைப்பு திறன் குறைஞ்சி போச்சு. ஸோ நான் வாங்கின இடத்துலேருந்து அந்த விதை வாங்கின இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே வெயிலில், அதை மாடியில் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த விதையில் இருக்கிற ஈரப்பதம்லாம் கம்ப்ளீட்டாக உறிஞ்சி எடுக்கப்பட்டுச்சு. ஸோ சரியான முளைப்பு திறன் இல்லை, நிறைய புழக்கங்கள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏமாற்றம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு இதில் ஊற போட்டு எங்கெங்கெல்லாம் புழக்கம் இருக்கோ அங்கே திரும்ப விதை நெல் விதை பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பேங்க. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு பதிவிடுறேன்னா, கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நாட்டு ரக விதை நெல் விதைப்பெல்லாம் வாங்கும்போது முதல்ல நீங்கள் விதையை அதில் இருக்கிற கழிவுகள், அதாவது என்ன சொல்லலாம், தக்க அந்த முளைக்காத அந்த நெல் பயிர் ஒன்று இருக்கும், நெல் விதை ஒன்று இருக்கும், அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு பேக்கிங், அதாவது கோணிப்பை சாக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டான இதில் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு நிழலான ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஈரப்பதம் பத்திரமா இருக்கும். ஸோ என்னை மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக என்னோடய ரிசல்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த 15 நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த விதை நெல். பாருங்கள் விதை நெல் எப்படி கருன்னு இருக்குன்ட்டு. ஸோ இது கருப்பு கவுனி ரகம். ஸோ விதை நெல்லே பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு தான் இருக்கும். நல்லா ஒரு சீரகம் மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வெயிலில் போட்டது பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் புழக்கம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம திரும்ப விதை நெல்லை தூவி விட்டாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 15 நாளில் இந்த அளவுக்கு பயிரோட வளர்ச்சி இருக்குது. ஸோ நாட்டு ரகம் இல்லையா, கண்டிப்பாக வீரியம் அதிகமாக தான் இருக்கும்.